நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அங்கே ஈராக்கில் ஒரு ரகசியமான மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது இப்போ பேசுபொருளாக இருக்கு. என்னன்னா, ஈராக்குங்கிறது அது ஒரு தனி நாடா அப்படின்னா தனி நாடு தான். ஆனால் அந்த நாட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் அமெரிக்காவோட கிட்டத்தட்ட கொத்தடிமையாக தான் ஈராக் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆட்சியாளர் என்னதான் நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு இடையில சொன்னாங்க. அப்புறம் அமெரிக்காவோட ஆட்கள்லாம் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தட்டாப்பட்டான்னு இதெல்லாம் நம்ம முன்னாடி நிறைய சொல்லியிருக்கோம். அங்கே ஈரானுக்கு முழு ஆதரவு, நாங்கள் அமெரிக்கா வெறுக்கிறோம், இதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த அதிபர் சொன்னா கூட அது எல்லாமே ஒரு நாடகமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. என்ன காரணம்னா, அங்க ஈராக்ல நஜஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட் இருக்கு. ஓகே, அந்த டெசர்ட்ல ஒரு மிலிட்ரி பேஸ், அது ஆக்சுவலா கைவிடப்பட்ட முன்னாடி பழைய மிலிட்ரி பேஸா இருந்தது. அந்த மிலிட்ரி பேஸ்ல ஒரு நடமாட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. யாரு தகவல் கொடுத்துருக்கா? சேட்டலைட் இமேஜ்ல இருந்து ஏதாவது சைனா, ரஷ்யா தகவல் கொடுத்தாங்களா? அல்லது இவங்களே அனுப்பிச்சு விட்ட, அதாவது ஈரான் சேட்டலைட் அனுப்பிச்சு விட்ட அதுல இருந்து தகவல் வந்துச்சா? அப்படி இல்லை. வேற ஏதாவது ஃபிளைட்ல போகும்போது பார்த்தாங்களா? ஹெலிகாப்டர்ல போகும்போது பார்த்தாங்களா? அப்படின்னா அப்படி இல்லை. யாரு தகவல் கொடுத்த அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் தகவல் வந்திருக்கு. அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு போன ஒருத்தர் அங்க பார்த்துட்டு, என்னமோ இங்க ஹெலிகாப்டர் இந்த நடமாட்டம்லாம் இருக்கே அப்படின்னு அவர் வெளியே சொல்லி அது வெளியில பரவி, அதுக்கப்புறம் பார்த்தா ஆமா, இங்க ஒரு முழுசா மிலிட்ரி பேஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இது அமெரிக்காவோட அடிமை தானே, கொத்தடிமை தானே ஈராக்கு. அப்ப அமெரிக்காவோட பேஸ் ஈராக்லயும் இருக்கு, சவுதியில, யுஏஇ, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மாதிரி இங்க இருக்கவே அப்படின்னா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். இந்த மிலிட்ரி பேஸை முழுக்க ஆப்ரேட் பண்றது ஆட்களை வச்சு, மெஷினை வச்சு, எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்டை வச்சு, அப்புறம் ஆயுதங்களை வச்சு ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னா அமெரிக்கா இல்லை, ஈராக் இல்லை, இஸ்ரேல். ஸோ இந்த இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட சப்போர்ட்ல அந்த போர்வையில அங்க பயங்கரமான ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இங்க இஸ்ரேல்ல இருந்து ஈரான் அடிக்கிறது ரொம்ப தூரம், 1200 1300 கிலோமீட்டர் வரும். இப்ப ஈராக்கோட நஜஃப்ல இருந்து ஈரானை அடிக்கணும் அப்படின்னா அது பக்கம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க அடுத்த வீட்டுக்குள்ள பூந்து அங்க ஒரு ஆட்டையை போட்டு அந்த இடத்துல ரகசியமா நடமாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை பார்த்துக்குங்க. ஸோ இதில் தான் என்னன்னா, இஸ்ரேல் உலகம் பூரா எல்லாத்தையும் ஏமாற்றி நயவஞ்சகம் பண்ணி, அதுக்கு பேர் ராஜதந்திரம், அதுக்கு பேர் மொசாட், அதுக்கு பேர் சிஐஏ, அதுக்கு பேர் ஷின்பெட்டு அப்படின்னு அவங்களுடைய உளவு பிரிவு பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படின்னா எல்லாம் காசை கொடுத்து ஏமாத்தி கழுத்தறுத்து காலவாரி விட்டு இது எல்லாம் பண்றதுக்கு பேர் ராஜதந்திரம் அப்படிங்கிறது அவங்களோட இஸ்ரேலோட இதுல சட்டத்துல அப்படி இருக்கு. ஸோ அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இப்போ ஈராக்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு ஷெப்பர்டு, ஆடு மேய்க்கிறவர், அதை பார்த்து வெளியே சொல்லி இப்போ பிரச்சனை வந்துருச்சா, அப்போ என்ன நடக்கும்? அப்போ இங்கேருந்து அடிச்சேன்னா திரும்ப ஈராக் முழுசா தாக்குறதுக்கு, அமெரிக்கா பேஸை தாக்குறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கா. அப்போ ஈரான் இப்போ பயங்கரமான வார்னிங் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்படி எல்லாம் ரொம்ப பண்ணீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. ஏற்கனவே ஹர்மோஸை சும்மா கிடந்த ஹர்மோஸை அதை காட்டி கொடுத்து, இப்போ இது எங்களுக்கு சொந்தம், நீங்க யார் வந்தாலும் எங்களுக்கு டோல் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை உலகளாவிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த பிரச்சனை இந்தியாவையும் எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்ததுல பார்ப்போம். இப்போ இதுல ஈரான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி? இப்ப திரும்ப என்ன சொல்றாங்க, ஒரு 450 கிலோ நீங்க என்ரிச் யுரேனியம் வச்சிருக்கீங்களே, அந்த யுரேனியத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. என்ரிச் பண்ண யுரேனியம் அது நாங்க வச்சிருப்போம், எங்களுக்கு அது முழு உரிமை உண்டு. என்ரிச் பண்றதுக்கோ அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுக்கோ, ஆக்கப்பூர்வமான என்ன, அவங்க மெடிக்கலுக்காக பயன்படுத்தலாம், கரண்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அப்புறம் வேற விஷயங்கள் பயன்படுத்தலாம், எக்ஸப்ட் ஆயுதம் தயாரிக்கிறது. அந்த ஆயுதத்துக்கு இல்லாம மற்றதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அதை அமெரிக்கா திரும்ப ஒரே மாதிரி சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இது நீங்க பண்றது தவறு, உங்க கையில ஆயுதம் இருக்கக்கூடாது, நீங்க தீவிரவாதிகளை வளர்க்குறீங்க,
அதனால உங்களுக்கு வந்து உங்க கையில இருக்கிறது வந்து அது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதை வந்து ஈரான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் எப்படி பார்த்தாலும் யூரோப் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இந்த பக்கமா அந்த பக்கம் பண்ணு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு ஒரு இதுல பார்த்தேன் வந்து எம்செட் ஜூல்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு அருமையானது. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 168 ஈரானியன் ஸ்கூல் கேர்ள்ஸ் பள்ளி குழந்தைகள் எல்லாம் நேரம் உயிரோடு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹார்மோஸ் வந்து திறந்தபடியே இருந்திருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாம. இப்ப அமெரிக்கால கேஸோட விலை வந்து ஒரு டாலர் 2.85 அப்படிங்கிறது ஒரு கேலனுக்கு. 2.85 ஒரு கேலனுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 4 லிட்டரு. அது வந்து ஒரு $2.85 அப்படி கணக்கில் வந்திருக்கும். அப்படின்னு என்ன, கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாக்குள்ள. அப்போ என்ன, நம்ம அவங்களுடைய கேஸ் விலை நம்ம ஊருக்கு கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு 80 ரூபா லிட்டருக்கு வரும் வச்சுக்கலேன். அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து $5 $6 அப்படின்னா ஒரு 3 வெரைட்டியில் அப்படி போயிருக்கு. இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். இந்த ட்ரம்ப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தா அவர் பண்ண தவறுகளுக்கு எப்படின்னா, இஃப் ட்ரம்ப் ஹேட் கான் டு பிரிசன் ஃபார் ஹிஸ் கிரைம்ஸ், அவர் பண்ண அந்த கிரிமினல் தனத்தை எல்லாத்தையும் சேர்த்து அவரை ஜெயிலில் போட்டிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. பிள்ளைங்க பொழைச்சிருக்கும், கேஸ் விலை வந்து நமக்கு வந்து அப்படியே இருந்திருக்கும். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே சத்தியமான வார்த்தை. உலகம் பூரா வந்து இதை ஃபீல் பண்றாங்க. இந்த ஆளு பண்ண கிறுக்குத்தனத்தால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ வந்து பண்றாங்க அப்படி இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணி அதுக்கு வெளியில இந்த இவங்க வந்து ஒரு 10 கப்பலை நிறுத்திக்கிட்டு இவங்க விட்டாச்சுன்னா ஈரான் அலோவ் பண்ணியாச்சுன்னா அமெரிக்கா அலோவ் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா இந்த பக்கத்துல அலோவ் பண்ணா ஈரான் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி வந்து பரமபத விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம இங்க வந்து ஃபுஜேரா போர்ட் வந்து ஹார்மோஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அங்க போறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபுஜேரா போர்ட் அடிக்கிறாங்க. இது வந்து ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா அமெரிக்கா அடிச்சாங்கன்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க, இல்ல இவங்க 2 பேருமே அடிக்கிற சவுதி அரேபியா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யுஏஇ சொல்றாங்க. இப்படி மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இப்படியே இவங்க விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் பண்றது பவர் பாலிடிக்ஸ் ரொம்ப கேவலமா மோசமா இருக்கு. அப்புறம் வந்து இங்க அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காயம்பட்ட உடல்ல அது அடிபட்டிருக்காங்க, காயம்பட்டு குணமாகி கொண்டிருக்கக்கூடிய மொஜ்தபா கமேனி சுப்ரீம் லீடர், அவரு தான் இங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ரோலை பிளே பண்றாரு. இங்க அமெரிக்கா என்ன மூவ்மெண்ட் வருது, ஈரான் என்ன பண்ணுது, சவுதி அரேபியா என்ன ஒரு மூவ்மெண்ட்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு. பாகிஸ்தானுக்கு வந்து போன இப்போ கத்தார் கொடுத்து விட்ட ஒரு பெரிய ஆயில் டேங்கர் வந்து அடிச்சு விட்டாங்க. இப்போ என்ன இப்போ பாகிஸ்தானுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பார்த்தியா நான் சொன்னோம் இந்த மாதிரி ஹார்மோஸ் வந்து திறந்து விட்டுரு இல்லைன்னா வேற மாதிரி இருக்குன்னு மிரட்டணும். உடனே வந்து ஈரான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு ஒன்று என்னங்கடா பேசிட்டு இருக்கேன்னு போட்டு அடிச்சு விட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, நீ என்ன வழக்கம் போல முன்னாடி அப்படித்தான் ஒரு 7 கப்பலை கொண்டு போனேன், அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்ட, பாகிஸ்தான் கொடியை வச்சுட்டு ஆடிட்டு போய் நீ அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்ட. இப்போ திரும்ப அதே வேலையை பார்க்குறியா, நீ வந்து பீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி இங்கே வச்சு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நீ வந்து ஏமாத்தின பிளே பண்ண, ஆனால் இப்பவும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அந்த டேங்க் அடிச்சு விட்டாங்க. இப்போ என்ன செய்யறது, பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு மாதிரி படுகொலில் கிடக்காங்க. யுஏஇ வந்து $3.5 பில்லியன் அப்படின்னா வந்து என்ன, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 கோடி ரூபாய் அதை வந்து உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சவுதி அரேபியா வந்து ஒரு $5 பில்லியன் கொடுத்து அதை வந்து காம்பன்சேட் பண்ண சவுதி அரேபியா கொடுத்தாங்க. அப்புறம் சைனா கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்படி பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. இப்போ யுஏஇ வந்து டோட்டலாக வந்து ஸ்டாண்ட் அலோன், நாங்கள் எது யாரோடையும் சேரலை அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த யுஏஇக்குள்ள இருக்கக்கூடிய ஷார்ஜா வேற மாதிரி இன்னைக்கு தனிச்சு நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அங்கே அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த முஸ்தபா கமேனி தான் எல்லா இந்த ஈரான் பண்ணிட்டு இருக்க அத்தனை இதுக்கும் கிரிட்டிக்கல், அத்தனை இதுக்கும் இவர் தான் காரணம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை போட்டு தள்ளுங்க, அவரை போடுத்தது அவ்வளவு ஈஸி இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல மொத்த ஏரியால இதுல வந்து என்னன்னா இப்போதைக்கு ரொம்ப பேசு பொருளா இருக்கிறது ஈராக்ல நஜஃப் டெசர்ட்ல தெரியாதனமா திருட்டுத்தனமா இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க மிலிட்டரி பேஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இத்தனை காலமா இவங்க பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு. அப்போ இதெல்லாம் பெரிய ஆச்சரியமா,
ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, லெபனானுக்குள்ள ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற வேற நாடுகள்ல எவ்வளோ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ள ஆப்ரேட் பண்ணதை பூரா ஈரான் எல்லாத்தையும் களை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 95% மேல களை எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாம் பயப்படுறாங்க. ஏதாவது இஸ்ரேல் சம்பந்தப்பட்டு உளவு பிரிவு உளவு சொல்றேன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே சொல்லி முடிச்சிடறாங்க. ஏகப்பட்ட பேரை பிடிச்சி சைலண்டா தூக்குல போட்டே இருக்காங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மொசாட் உளவு பிரிவு சிஐஏ இருக்கட்டும் M16 இருக்கட்டும் யாருமே வெளியே வாயை திறக்க பயப்படுறாங்க. அங்கிருந்து ஏதாவது சிக்னல் வெளியே போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு யாரா அப்படின்னு பார்த்து உடனே அங்க எப்படின்னா தயவுதாச்சனே கிடையாது, உடனே மரண தண்டனை போட்டு தாக்கிறது. நீ என்ன இந்த நாட்டுக்கு எதிராக நீ பணத்துக்காக நீ உளவு சொல்றியா, காலவாரி விடுறியா அப்படின்னு உடனே போட்டு தாக்கிறாங்களா. அதனால ஈரான்ல இப்போ உளவு சொல்ற ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. அது இஸ்ரேலுக்கு பயங்கரமான பிரச்சனை, அமெரிக்காவுக்கு பிரச்சனை. உள்ள என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு நிறைய டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கு. இது இந்த காலையில அதை நான் சொல்ற விஷயம் என்னன்னா, சண்டே எப்பவுமே நம்ம ஸ்டூடியோ ஆஃபீஸில் லீவுனால நமக்கு பொதுவாக சண்டே நைட்டு ஈவினிங்கில் எடுத்து மண்டே மார்னிங் 8 மணிக்கு போடுவோம். சண்டே லீவுங்கிறனால மண்டே மார்னிங் போட முடியல, கொஞ்சம் லேட் ஆகுது. இனிமேல் அதையும் சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு மே 11, 2026. இப்போ காலையில் இது ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போவே கிட்டத்தட்ட இதே டைமில் இப்போவே இதை வெளியிடுறோம், அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு எப்போவுமே தேவை. அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.